அனைவருக்கும் வணக்கம். இது வந்துட்டு ஒரு குட்டியூண்டு தோட்டம் அமைச்சது தான். ஒரு நாள் ப்ராசஸ். சரியா? இதெல்லாமே வந்துட்டு சின்னதாக ஒரு பூ பூக்கக்கூடிய ஒரு தை தான். ஃபுல்லாகவே வெட்டியெல்லாம் வச்சுருக்கு. இது மற்ற குரோட்டன்ஸ் இருக்குல்ல, அதுதான் நம்ம வந்துட்டு இந்த செடி தொட்டிலெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி கட்டியெல்லாம் விடுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளதில் உள்ளது. ஒருத்தங்க தந்தாங்க, நான் பாட்டுக்கு கொண்டு வந்து வச்சது. அது நல்லா தளைஞ்சு வந்துருச்சு. இது வந்து விஷ நிவாரணின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு தெரியாது எனக்கும். அப்புறமா இது வந்து மருதாணி நட்டு ஒரு 3-4 மாதம் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அந்த அதோட பேர் என்னது, துளசி. இது கருநொச்சின்னு சொல்லுவாங்க. கருப்பாக இருக்கும். இலையோட அடியில் வந்துட்டு அடிப்பக்கத்தில் வந்துட்டு கருப்பாக இருக்கும். இது சளிக்கு இருமலுக்கெல்லாம் தண்ணி காய்ச்சி குடிச்சாச்சுன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் கறிவேப்பிலையை பார்த்தீங்களா, நான் ஆசையாக நட்டது. ஒரு விதை போட்டு என்னோடய ஷார்ட்ஸில் இருக்கும், விதை போட்டு இது எடுத்தது நல்லா வந்துச்சு. புழு மொத்தமாக வெட்டி போச்சு. இன்னொன்று இது வந்து திருநீற்று பச்சலை. சரியா? திருநீற்று பச்சலை இந்த மாதிரி தான் நிற்கும். நல்ல வாசனை, செம்ம வாசனை, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் செடிகள் நிற்கும், அவ்வளோதான். பிச்சி, தெற்றி, அடுத்து வந்துட்டு சின்ன என்னெல்லாமோ நட்டு வச்சுருக்கேன். என்னன்னு எனக்கே தெரியாது. சரியா? உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க என்னென்ன செடின்னு சொல்லிட்டு. டைம் இருந்தால் சொல்லுங்கள். சரியா? இதோட நேமும் எனக்கு தெரியாது. அப்புறமா இது வந்துட்டு ரைன் லில்லின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு அச்சு பச்சலை. பின்னாடி வந்துட்டு அச்சு மாதிரி இருக்கும். நம்ம சின்ன வயசில் வந்துட்டு நாங்கள் எல்லாம் கையில் வச்சு அதை ஒட்டி வச்சுட்டு அடித்து பார்த்துருப்போம். அந்த அச்சு வந்துட்டு அப்படியே இருக்கும். பார்த்தீங்களா? அந்த அச்சு இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். பார்த்தீங்களா? அச்சு. சின்ன வயசுல எல்லாம் இந்த வயலுக்கு கரையிலெல்லாம் நிற்கும். நாங்கள் எல்லாம் சின்ன வயசில் விளையாடிட்டு எல்லாம் நடக்கும்போது உனக்கு பெருசாக பதியுதா, எனக்கு பெருசாக பதியுதா பார்ப்போமான்னு சொல்லிட்டு எல்லாம் நாங்கள் கையில் எல்லாம் அடித்து வச்சு விளையாடி இருக்கோம். அந்த காலம் எல்லாம் இன்னும் திரும்ப வராது. அப்படி வரணுன்னாலும் நம்ம தான் இறங்கி போய் விளையாடணும். இப்போ யார் இல்லை, பிள்ளைங்களை வரைக்கும் வெளியே விடாத காலம். எங்கேருந்து நாம் போய் விளையாடுறது? இதோட நேமெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. யாரோ தந்தாங்க, நட்டு வச்சுருக்கேன். பூவும் அந்த அளவுக்கு பூத்தது கிடையாது. ஏதோ ஒரு ரோஸுன்னெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு தெரியல கரெக்டாக. எது கிடைச்சாலும் கொண்டு வந்து நட்டு வைக்கிறது எங்களோட வேலை தான். சரியா? எதுன்னெல்லாம் பார்க்குறதெல்லாம் கிடையாது. எதுனாலும் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ஒரு இடத்த கொடுப்போம். நாங்கள் வெளியே கிடக்கக்கூடிய புல் வரைக்கும் நாங்கள் வீட்டுக்குள்ளே வளர்த்தோம். அதுதான் எங்களோடது. இயற்கை ரசிப்பாளர்கள் நாங்கள்.